ஒரு சின்ன கொஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஆல்ரெடி உனக்கு நடக்குனது தான். அன்னை தமிழே, அதில் அந்த ஒரே ஒரு கேள்வியை நம்ம எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு பெருஞ்சித்திரனார் சுட்டுவன யாவை? ஸோ நல்லா கவனிங்க. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்கள், இது ஆல்ரெடி கிவன் இந்த கொஸ்டின், நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ காரணங்கள் ஆகன் இருக்குது. ஸோ காரணங்கள் நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன், பழமைக்கும் பழமையானது. நல்லா கவனிங்க, பழமைக்கும் பழமையானது. நம்பர் 2, புதுமைக்கும் புதுமையானது. ஈஸியாக இருக்கும், ரைமிங்காக இருக்கும். ஸோ உனக்கு பிக்கப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பழமைக்கும் பழமையானது, புதுமைக்கும் புதுமையானது. குமரிக்கண்டத்தில் அரசாண்டது. குமரிக்கண்டத்தில் அரசாண்டது. பாண்டியன் மகளாய் பிறந்தது. பாண்டியன் மகளாய் பிறந்தது. சங்க இலக்கியமாய் விளங்குவது. சங்க இலக்கியமாய் விளங்குவது. திருக்குறளின் பெருமையாய் இருப்பது. திருக்குறளின் பெருமையாய் இருப்பது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ஹாவ் டு லிசன் ப்ராப்பர்லி. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவன யாவை? ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் டு டேக் த ஆன்சர் ஃப்ரம் த கொஷின் இட் செல்ஃப். தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்கள். நம்பர் 1, பழமைக்கும் பழமையானது. நம்பர் 2, புதுமைக்கும் புதுமையானது. நம்பர் 3, குமரிக்கண்டத்தில் அரசாண்டது. நம்பர் 4, பாண்டியன் மகளாய் பிறந்தது. நம்பர் 5, சங்க இலக்கியமாய் விளங்குவது. நம்பர் 6, திருக்குறளின் பெருமையாய் இருப்பது.